வணக்கம் நேயர்களே, நீ இன்றி அமையாது உலக நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். முகத்தினுடைய அழகை முந்தி காட்டுவது பல். அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த பல்லுக்கு மருத்துவம் செய்யக்கூடிய மருத்துவர்களின் வேலை பற்றி தான் இன்றைய நிகழ்ச்சியில் நாம் பேச இருக்கின்றோம். இந்த அரங்கிற்கு வந்திருக்கக்கூடிய பல் மருத்துவர்கள் அத்தனை பேரையும் வருக வருக என வரவேற்கின்றோம். இவர்களோடு பேசுவதற்காக சக மனிதர்களாக பேச்சாளர் இன்சுவை அவர்கள், கவிஞர் சல்மா அவர்கள், பேராசிரியை பிரியதர்ஷினி அவர்கள், இல்லத்தரசி கவிதாலட்சுமி அவர்கள், இல்லத்தரசி ராதா சுதர்சனம் அவர்கள், பத்திரிகையாளர் மற்றும் நடிகர் திரு பா கிருஷ்ணன் அவர்கள். இவர்களோடு நாமும் இணைவோம் நீ இன்றி அமையாது உலகில். வழக்கமா இன்னைக்கு சமூகத்துல முடி கொட்டுவதற்கு எடுத்துக்கொள்ளுகின்ற அக்கறையானது பல்லை பற்றி இருக்கிறதா? அது எந்த பல்லை பொறுத்துன்றதை பொறுத்து இருக்கு. முன் பல்லா இருந்தாக்கா உடனடியாக தேடி வருவாங்க. சரி, கடவா பல்லா இருந்தால் அது இருக்கட்டுமே போகட்டும், இப்போ தான் கூச ஆரம்பிச்சிருக்கு, அதில் சாப்பிட்றது மாட்டிக்கிட்டே இருக்குது, அப்புறம் ஒரு பின்னு குச்சி வச்சுனா குத்துனா சரியாக போயிடும் அப்படின்னு பார்த்துட்டு ஒரு குறிப்பிட்ட நாள் அன்றைக்கி நைட்டில் வலி வரும் 12 மணிக்கு. அந்த லெவலில் தான் பல் வலி அப்படின்ற ஒரு விஷயம் வரும்போது தான் பல் மருத்துவர் ஞாபகம் வருது. சரி, இப்போ பல் அப்படிங்கிறது ஒரு அழகு சார்ந்த விஷயமாகத்தான் பார்க்கப்படுது இல்லையா? முத்து பல்லழகி, மொச்சக்கொட்டை பல்லழகி அப்படின்னு கவிதைகள்லையும் மற்ற இடங்கள்லையும் நம்ம பல்லை பற்றி ஒரு கவிதையாகவோ இல்லை பேச்சாகவோ நம்ம சொல்றது இருக்கு இல்லையா? இந்த அழகாகவே இந்த பல் அந்த காலத்துல இருந்தே பார்க்கப்பட்டிருக்கா? அந்த காலத்துல இருந்து அழகா தான் பார்க்கப்பட்டிருக்கு. ஆனா அழகா வாச்சவங்களுக்கு அது அருமை தெரியறது இல்லை. இன்னொன்னு பல்லு உடம்பு ஆரோக்கிய மேல அக்கறை செலுத்துறவங்களுக்கு பல்லு மேல அக்கறை இருக்கும். எங்க அம்மா எப்பவுமே ஒரு சொல்லபடி சொல்லுவாங்க, பல் சுத்தம் வாய் சுத்தம், வாய் சுத்தம் குடல் சுத்தம், குடல் சுத்தம் உடல் சுத்தம். ஓகே, இது ஒண்ணு சரியா இருந்தா எல்லாமே ஹோல் பாடி வில் பி ஆல் ரைட். ஆனா அந்த கான்சியஸ் நமக்கு வரல. பல் டாக்டர் எத்தனை பல் டாக்டர் நம்ம ஏரியாவில் இருக்கா நாங்க கவனிச்சுக்கிறதே கிடையாது. அவர் சொன்னது 100க்கு 100 உண்மை. இந்த பல்லு வலி ஏந்தானோ ஆனா நைட்டு தான் வருது. அது ஒரு பழி வாங்குற மாதிரி மிட் நைட்ல தான் பல்லு வலி வரும். ஆனா ஒரு பழமொழி, வயிற்று வலியும் தலைவலியும் தனக்கு வந்தாதான் தெரியும், காய்ச்சலும் சொல்லுவாங்கல்ல. ஆனா இல்ல, பல்லு வலி எல்லாத்தோட டாப் மோஸ்ட் பல்லு வலி தான். இது அப்பதான் அவங்க நமக்கு கடவுள் மாதிரி தெரியுவாங்க. ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்பு விளையாட்டுல பல்ல இழந்த முதல் முன் பல்ல ஐயா சார் சொன்ன மாதிரி, டாக்டர் சொன்ன மாதிரி முன்பல் விழுந்ததுனால டக்குன்னு எனக்கு அசிங்கமா இருக்குன்னு உடனே டென்ச்சர் மாட்டிக்கிட்டேன். 60 வருஷம், எனக்கு 61 வயது ஆகிறது. இப்போ திடீர்னு ஒரு நாள் பல்லுல ஒரு கேவிட்டி, பள்ளமா ஆயிடுச்சு. டாக்டர் கிட்ட போனேன். அப்புறம் பார்த்தா உள்ள சொத்தை. ஆக ஒரு பல்ல பார்க்கும்போது அப்படியே ட்ரேஸ் பண்ணி எக்ஸ்ரே எடுத்து பார்த்தா ஒரு 4-5 பல்லு எனக்கே தெரியாம இருந்திருக்கு. ஸோ பல்வேறு விஷயங்கள் நம்ம அக்கறை காட்டுறோம், இந்த பல்வேறு விஷயத்துல நம்ம அக்கறை காட்டுவதில்லை. இப்போ நீங்க ஒரு கவிஞரா இருக்கீங்க இல்லையா? இந்த பல்லை பற்றியான கவிதைகள் அப்படிங்கிறது இருந்திருக்கா இல்ல இருக்கா? புன்னகைகள் பற்றிய கவிதைகள் நிறைய இருக்கு. பொதுவா ஒரு ஒரு மனிதர்களுடைய முகத்துல புன்னகை ரொம்ப அத்தியாவசியமான ஒண்ணு. அப்போ புன்னகைக்கு முக்கியமான ஒரு விஷயம் கான்ஃபிடென்ட்டா புன்னகைக்கணும். அதுக்கு பல்லு ரொம்ப முக்கியமான ஒரு இடத்த வைக்குது. பொதுவா புன்னகைக்குன்னு நினைக்கிறவங்க கூட அந்த பல்லு கோணல் மாடலா இருந்தானா வாய் திறக்கிறதுக்கோ அல்லது ரொம்ப வாய் விட்டு சிரிக்க மாட்டாங்க. அது ஒரு விதமான ஒரு ஸ்ட்ரெஸ்ல இருக்கிற மாதிரி முகத்தை மூடி வச்சிருப்பாங்க. அப்ப அவங்க உண்மையிலேயே நல்லவங்களா இயல்பா இருந்தாலும் கூட நம்ம அவங்கள பத்தி ஒரு மோசமான அபிப்பிராயத்தை தான் கிரியேட் பண்ணக்கூடிய. நீங்க சொல்றது கரெக்ட் தான். அதாவது பல்லு கொஞ்சம் சரியா இல்ல அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு நல்ல ஜோக் சொன்னா கூட இப்படி சிரிப்பாங்க. அவங்க அப்படி மூடிக்கிட்டே சிரிக்கக்கூடிய வழக்கமானது இன்னைக்கு இருக்கு இல்லையா? இந்த பல்லை அழகு சார்ந்து பார்க்கக்கூடியவர்கள் ஆண்களாக இருக்கிறார்களா பெண்களாக இருக்கிறார்களா? உங்கள்ட்ட வருவாங்கல்ல ட்ரீட்மெண்ட்டுக்கு? அது மோஸ்ட்லி பெண்கள் தான். குறிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த திருமணத்திற்கு 1 வருடம் முன்னாடி, இன்னும் கேட்டால் 1 மாதம் திருமணத்துக்கு இருக்கிற சமயத்தில் வர்றது, 1 மாதத்தில் எங்களுக்கு சரி பண்ணி கொடுங்க அப்படின்னு வருவாங்க. பட் அது ரொம்ப பாசிபிளே இல்லை. அவங்க ரொம்ப வருஷமாக ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்க மாட்டாங்க, பல் எடுப்பாக இருக்கும், அந்த தோற்றத்தை பற்றி அவங்க வருத்தப்படுறதில்லை. ஆனால் அந்த திருமணம்னு வரும்போது அந்த 1 மாதத்துக்கு முன்னாடி நிறைய பேஷண்ட்ஸ் கேட்கறது உண்டு. இப்ப ஆண்கள் பெரும்பாலும் இந்த பல் வரிசைகளை பத்தி கவலைப்படுறது இல்லையா? பல்லு சீரமைக்கிறதுல முக்கியத்துவம் அவ்வளவா கம்மியா தான் இருக்கு பெண்களை கம்பேர் பண்ணும்போது. அவங்க கிளீன் பண்றதுல தான் மெயினா இருப்பாங்க பிஃபோர் மேரேஜ். ஏன்னா அவங்க ஸ்டெயின்ஸ் இருக்கிறதுனால அதுல ரொம்ப காஷியஸா இருப்பாங்க. பல்ல அவங்க ஜென்ரலா ஸ்மோக்கிங் பண்ணுவாங்க, பாக்கு போடுற பழக்கம் இருக்கும், நிறைய கரை இருக்கும். ஒரு நாள்ல மேஜிக் மாதிரி என்ன சரி பண்ணிடுங்க, நாளைக்கு காலையில எனக்கு நிச்சயதார்த்தம் டாக்டர், இன்னைக்கு எனக்கு பல்லு வெள்ளை வெள்ளையனாகும், அது பிரவுன் கலர்ல இருக்கும், அது ஒரு ஈவினிங்ல அது வெள்ளை கலரா மாறிடணும்னு எதிர்பார்ப்பாங்க. ஓகே, அப்படி எல்லாம் பண்ண முடியாது இல்லையா?
பண்ணலாம், ஓரளவு பண்ணலாம். அதுக்கு மேல வந்து ப்ளீச்சிங் டெக்னிக்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு. ஆனா அது ஒரு பீரியட் ஆஃப் டைம் பண்ணும்போது அதுவே ஹார்ம்ஃபுல்லா இருக்கலாம். ஓகே, அதாவது ஒரு அளவுக்கு தான் செய்ய முடியும், தொடர்ச்சியா செஞ்சாதான் சரியாகி இருக்கும் இல்லையா? ஆமா. இது நகர் சார்ந்த பகுதிகள் அதிகமா இருக்கா, ஒரு கிராமப்புறம் சார்ந்த பகுதிகள் அதிகமா? கண்டிப்பா நகர் சார்ந்த இடத்துல தான் வந்து இந்த அவேர்னஸ் நிறைய இருக்கு. சரிங்களா, கிராமப்புறத்துல அந்த அளவுக்கு கிடையாது. இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா கிராமப்புறத்துல அந்த இப்போ டென்டல் ட்ரீட்மெண்ட்னு பொறுத்த வரைக்குமே ஒரு காசு செலவான ஒரு கம்மியான அமௌண்ட்ல நம்ம எதுவுமே பண்ணிட முடியாது. கொஞ்சம் எல்லாம் எக்யூப்மெண்ட்ஸ் ஆர்மெண்டீரியம்ஸ்லாம் நம்ம இன்வெஸ்ட் பண்ணி தான் ஆகணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி சார்ஜஸ் வரதால நகர்ப்புறத்தில் தான் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸும் பண்ண முடியும், அந்த அவேர்னஸும் நகர்ப்புறத்தும் கிரியேட் பண்ண முடியுது. கிராமப்புறத்தில் இன்னும் அந்த அளவுக்கு வரல. கிராமப்புறங்களில் வந்து இன்னும் வந்து நிறைய சேரலன்னு நீங்கள் சொல்கிற குற்றச்சாட்டை நான் ஒத்துக்க மாட்டேன். நான் வந்து திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அப்படின்ற ஒரு சின்ன ஒரு கிராமத்தில் தான், கிராமம்னு சொல்ல முடியாது, ஒரு சின்ன டவுன் ஆயிடுச்சு அது. அந்த ஊரில் தான் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன். நீங்க சொல்லக்கூடிய எல்லா ப்ளீச்சிங் டெக்னிக்கு, எல்லா பல் சீரமைப்பு முறைகள் நிறைய கிராமப்புறங்கள்லையும் இப்போது சூப்பர் அக்கறையில் வரவங்க இருக்கிறாங்க. இந்த கிளினிக்ஸ்லாம் வந்து நகர் சார்ந்தே அமைக்கிறாங்களே, இது வந்து அதிகமான வருவாய் இருக்கக்கூடியவர்களால தான் ஸ்பெண்ட் பண்ண முடியும், இங்கே தான் வர முடியும் அப்படிங்கிறதுனால கிராமப்புறங்களை தவிர்த்துடுறாங்களா? உண்மை, அப்பட்டமான உண்மையதான், அப்படிதான் இருக்கு. ஆமா, ஏன்னா ஒரு பொது மருத்துவர் இருக்கார். அந்த பொது மருத்துவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, ஒரு பேஷண்ட் உள்ள போறாங்க அப்படின்னா, உடம்பு சரியில்லை, ஜுரம், வாந்தி, பேதி, சரிங்களா, மஞ்சக்காமலை, இதெல்லாம் போய் ஆலோசனை செய்யறதுக்காக போவாங்க ஒரு பொது மருத்துவர்கிட்ட. அவரு மருந்து மாத்திரை எழுதி தருவார். சரிங்களா, மருந்து மாத்திரையில குணப்படுத்தலாம். ஓகே, சரிங்களா, ஸ்கேனுன்னா எழுதி கொடுக்கலாம். இதற்கு அவர் வைத்திருக்கிற குடிலுடைய கட்டுமான பகுதிகளும் கட்டுமான செலவுகளும் ரொம்ப குறைவு. ஆனா ஒரு பல் மருத்துவர்கிட்ட ஒருத்தவங்க வராங்க அப்படின்னா, தனியார் இடத்துல ஒரு பல் மருத்துவர்கிட்ட வராங்க அப்படின்னா, இந்த பல்ல அடைக்கணும்னு நாங்கள் சாதாரணமாக சொல்லுவோம். ஆனால் அந்த பல்ல அடைக்கிறதுக்கான எக்யூப்மெண்ட்ஸ் அது ஒரு சின்ன சர்ஜரி மாதிரி. சரிங்களா, அதனால அவங்களுக்கு செலவு அதிகமாக இருக்கும். எந்த ஒரு பொருள் எடுத்தாலும் பல் மருத்துவம் சார்ந்த பொருட்கள் அது எல்லாமே கன்சியூமபிள்ஸ், பேஷண்ட் எடுத்துட்டு போயிடுவாங்க. ஓகே, மருந்து மாத்திரை எழுதி கொடுத்து சரியாகாது. அதனாலேயே பொதுமக்களுக்கு வந்து ரொம்ப அதிகமா இருக்கு, செலவு அதிகமாகுது அப்படிங்கிற ஒரு நினைப்பு இருக்காங்க செய்யுது. ஓகே, அதனாலேயே கிராமப்புறங்கள் தவிர்க்கப்படுது, நகர் சார்ந்தே இங்க அமைக்கப்படுது இல்லையா? மருத்துவர்கள் மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த சமூகத்துக்கே இருக்கு. இல்ல, சமூகத்துக்கு இருக்கு, ஆனா அதுல சார்ந்தவங்க தானே மருத்துவர்கள். ஆமா, அதனால அங்க போறது இல்ல. ஆமா, இல்லையா? இதே மாதிரியான பல் மருத்துவங்கள் வேறு வேறு ஊர்கள்ல வளர்ந்துருக்கா, எப்படி இருக்கு சார்? கிராமப்புறங்கள்ல ரொம்ப ரொம்ப கம்மி. ஏன்னா ஒரு தடவை ஒரு கைனாக் ஒரு கிராமத்துக்கு போயிருந்தப்போ ஒரு கைனாக்கோட ஹாஸ்பிட்டலில் வந்து ஒருத்தர் வந்து எனக்கு பல்வலி இதை சரி பண்ண முடியுமா அப்படின்ட்டு அவர் வந்து கேட்டார். ஸோ ஒரு பேசிக் அவேர்னஸ் கூட கிடையாது. ஒரு பல்வலி அப்படின்னா ஒரு டென்டிஸ்ட் கிட்ட தான் போகணும் அப்படின்ற அவேர்னஸ் கூட அவங்களுக்கு இல்லை. ஸோ அப்படிப்பட்ட ஒரு கிராமத்தில் இருக்கிறவங்க வந்து தனக்கு ஒரு பல்ல ஒரு பிரச்சனை வரும்போது ஒரு டென்டிஸ்ட்டை தேடி போய் அதுக்கான செலவு பண்ணி அவங்க வந்து பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி. இதே நீங்க சிட்டிஸ்ல பாத்தீங்கன்னா இது ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. ஸோ நான் ஒரு கல்லூரியில வேலை பார்க்குறேன்னும் போது அந்த யங் கேர்ள்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் பல் எடுப்பா இருந்தா கூட நிறைய அதுக்கான அவங்க ஒரு காஷியஸா அது ட்ரீட்மெண்ட் எடுத்து அதை வந்து அவங்க வந்து சரி பண்றதுக்கான முயற்சிகள்ல அவங்க ஈடுபட்டிருக்காங்க திருமணத்துக்கு முன்பாகவே. ஸோ இதை கம்பேர் பண்ணும்போது கிராமத்துலன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப குறைவு. இப்போ அரசு சார்ந்த மருத்துவமனைகள் இருக்கு இல்லையா, அதுல இந்த வசதி வாய்ப்புகள் அதிகப்படுத்தப்பட்டிருக்கா, எப்படி இருக்கு? இப்போதைக்கு அதிகப்படுத்தியிருக்காங்க சார். இப்போ வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து 295 பல் மருத்துவர்கள் வட்டார பல் மருத்துவ மையத்தில் இருக்காங்க. வெரி குட். ஆரம்ப சுகாதார நிலையம் அது. ஓகே, அதாவது கிராம பகுதிகளில் இருக்கக்கூடிய பிஹெச்னு சொல்லக்கூடிய இடங்கள்ல இருக்காங்க. தமிழ்நாடு முழுக்க இப்போ 295 இருக்காங்க. பிளஸ் இப்போ 50 பேர் புதுசா போஸ்டிங் போட்டிருக்காங்க. ஓகே, இப்படி ஒரு மருத்துவர் பல் மருத்துவர் நம்ம ஏரியாவிலேயே இருக்கிறாரு அப்படிங்கிறது கிராமப்புற மக்களுக்கு தெரிஞ்சு உங்களை அணுகுறாங்களா? கண்டிப்பா வந்துட்டு இருக்காங்க. என்னுடைய ஓபி சென்சஸ் வந்து ஒரு நாளைக்கு 40 பேர். அடேப்பா. கிராமப்புறங்களில் இப்போ சார் சொன்ன மாதிரி பிஹெச்எஸ்ல பார்த்தீங்கன்னா ஸ்கேலிங்லேருந்து ரூட் கேனால்ஸுமே பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அந்த அளவுக்கு பேசிக் நீட்ஸ்லேருந்து இப்போ அட்வான்ஸ் அளவுக்கு வந்து பிஹெச்எஸ்ல வந்து நாங்கள் நல்லாவே பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ரூரல் பீப்புளெலாம் நல்லாவே வந்து பெனிஃபிட் ஆகுறாங்க இதனால. ஸோ அதனால அவேர்னஸ் நல்லாவே இருக்கு. இப்போ வலியின் பொறுத்துன்னு இல்லாமல் இந்த மாதிரி சின்ன சின்ன அழகு பத்துக்கிறதுக்கான இது கூட சில இடத்துல பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, இப்போ பல் மருத்துவர்கள் நகர் சார்ந்து இல்ல கிராமம் சார்ந்தும் இருக்கிறாங்க அப்படிங்கிறது உண்மையாக அரசு நிறைய ஏற்படுத்திட்டு இருக்கு. இப்போ கவர்மெண்ட் எல்லாருக்கும் ஃப்ரீ ஆஃப் சர்வீஸ் தான் இந்த ட்ரீட்மெண்ட் எல்லாருக்குமே ரீச் ஆகும். மெட்டீரியல்ஸ் வேணும்னா மெட்டீரியல்ஸ் கவர்மெண்ட் இஸ் சப்ளைங். ஓகே, எல்லாமே உங்களுக்கு கொடுத்துறாங்க, இலவசமாக வழங்கப்படுது. சரி, ஒரு சாதாரணமா ஒரு கூட்டம் எடுத்துக்கிட்டீங்க, ஒரு சாதாரண கூட்டம் ஒரு 100 பேருனா அந்த கூட்டத்தில் 80% பேருக்கு பல் சார்ந்த குறைபாடுகள் கண்டிப்பா இருக்கும். ஓகே, சரிங்களா? எந்த நோய்க்குமே அந்த அளவுக்கு குறைபாடுகள் இருக்காது. டயபெட்டிஸ் எடுத்தாலும் 100ல் 80 பேருக்குலாம் டயபெட்டிஸ் இருக்காது.
ஆனா பல்லுக்கு மட்டும் 180 பேருக்கு உண்மையா அடிச்சு சொல்லலாம், இங்க இருக்கிற எல்லாருலயுமே 80% மக்களுக்கு பல் பிரச்சனைகள் இருக்கும். ஆனால் அதை எல்லாராலையும் இப்ப நம்மளோட சமூகத்துல 80% மக்கள் வந்து பணக்காரங்க கிடையாது, 60% கீழே ஏழைகள் இருக்காங்க. அப்ப அவங்களுக்கு போய் சேரணும்னா அரசு மருத்துவமனைகள் வரணும். அரசு இந்த PLCs பத்தாது, மருத்துவமனைகள் கண்டிப்பா வரணும். வளர்ச்சி இருக்கு, ஆனா மருத்துவமனைகள் அப்ப தமிழ்நாட்டு மட்டும் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுங்களேன், ஒரே ஒரு பல் மருத்துவமனை மட்டும்தான் இருக்கு, அதுவும் சென்னையில மட்டும்தான் இருக்கு. அதுல ஒரு வருஷத்துக்கு 1.5 லட்சத்துக்கு மேல ஓபி மட்டும் பாக்குறாங்க. ஓகே, அங்க இருக்கிற மருத்துவர்கள் மொத்தமா கணக்கீடு எடுத்தீங்கன்னாவே ஒரு 60-70க்குள்ள நீங்க சுருக்கிடலாம். அத்தனை பேர் எப்படி பார்க்க முடியும்? இன்னும் தமிழகம் முழுவதும் இதே மாதிரியான மருத்துவமனைகள் வரணும், மருத்துவமனைகள் அதிகமாக வரணும். அப்பதான் பொதுமக்கள் கிட்ட நாம எல்லா சேவைகளும் இலவசமா சேர்க்க முடியும். இப்ப பல்லு வந்து உறுதியானது தானா? உடம்புலே உறுதியான பகுதி பல்லுக்கு மேல் இருக்க எனாமல் அப்படின்னு சொல்லுவோம். உடம்புலே அதான் உறுதியான பகுதி. ஆனா அதே சமயம் ஏதாவது ஒரு தேய்மானம் ஏற்பட்டுச்சு, அப்ரேசிவ் ஸ்ட்ரென்த் ரொம்ப கம்மி. ஓகே, இப்ப நான் எதுக்காக கேட்கறேன்னா, ஒருத்தர் பல்ல வச்சு கடிச்சே ஒரு ட்ரெயின் இழுக்கிறேன், பஸ் இழுக்கிறேன் அப்படின்லாம் சொல்றாரு. அதனாலதான் அந்த கேள்வி எனக்குள்ள வருது. அவ்வளவு உறுதித்தன்மை உடம்புல இருக்கக்கூடிய எல்லாத்தையோட அது உறுதியானதா? நீங்க சொல்றது பல்ல வச்சு இழுக்கிற பொருளை பத்தி சொல்றீங்க இல்லையா? பல்லோட வேறு பல்லோட எலும்புக்குள்ள ஒட்டிட்டு இருக்கும். நீங்க எனாமல் மட்டும் கேட்டீங்கன்னா உறுதியான பகுதி, பட் பல்லோட வேறு வந்து எலும்புக்குள்ள இருக்கும். சரிங்களா? அது அந்த அளவுக்கு ஒன்றும் பெரிய உறுதியான பகுதி கிடையாது. இப்ப பல்ல பிடிச்சி இழுக்கிறது அதெல்லாம் ரொம்ப ரேர் அக்கேஷன்ஸ். எல்லாருமே அதை வந்து இட்ஸ் நாட் ரெக்கமெண்டட் டு டூ. நிறைய பேர் வந்து பல்லால கடிச்சு இப்படி திறக்கிறது, பல்லால கடிச்சு உடைக்கிறது அப்படிலாம் பண்ணுவாங்கல்ல. பல்ல வச்சு பாட்டில் ஓபன் பண்ணிட்டு வந்து பல்ல உடைச்சிருப்பாங்க. கண்டிப்பா தயவு செய்து சொல்ற அந்த மாதிரி ட்ரை பண்ணாதீங்க. சினிமால காமிப்பாங்க, அட்வர்டைஸ்மெண்ட்ல காமிப்பாங்க. கண்டிப்பா யாரும் அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க. பாட்டில் வச்சு பல்லு வந்து பாட்டில் ஓப்பன் பண்ற ஓப்பனர் கிடையாது. பின்ன வச்சு கடிக்கிறது, ஒயரை பிடிச்சி இழுக்கிறது, அதெல்லாம் பண்ணாம இருக்கிறது எப்பயுமே நல்லது. ஓகே, வேற என்ன மாதிரியான கேசஸோட அந்த பல்லுல வந்து இத மாதிரி பிரச்சனை அப்படின்ட்டு தெரியாமல் செஞ்சுட்டு வந்து மாட்டிக்கிறவங்க இருக்காங்க? பல் சொத்த வந்திருக்கும் அவங்களுக்கு. அவங்க என்ன பண்ணுவாங்க, ஸ்டாப்லர் பின்ல இருக்கிற அந்த பின் இருக்கு இல்லையா, அதை வச்சு உள்ள போட்டு லாக் பண்ணி வருவாங்க. ஸோ நம்ம அதுக்கு கண்டிப்பா எக்ஸ்ரே எடுத்து தான் ஆகணும். ஏன்னா உள்ள என்ன இருக்குன்னு எங்களுக்கு தெரியாது. ஸோ எடுத்து பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ்ரேல தெரியும், ஒரு பின் ஒன்று மடிச்சு வச்சு உள்ள இருக்கும். ஸோ அதே மாதிரி ஒரு ஃபுல் லென்த் ஆஃப் கிராம்பு அதெல்லாம். இப்போ நம்ம சில விஷயங்கள் நம்ம வந்து தெரியாமலே சில விஷயங்கள் செஞ்சுட்டு போயிருவோம்ல பல்லுக்கு, அந்த மாதிரி நீங்க ஏதாவது செஞ்சிருக்கீங்களா? இப்போ டூத்பிக் யூஸ் பண்றது, பென் யூஸ் பண்றது, நல்ல கூரா இருக்க நீடில் யூஸ் பண்றது, அதெல்லாம் வந்து ட்ரை பண்ணிருக்கோம். அந்த கேப்புக்கு வந்து அப்படியே அது மெயினா அப்படின்னா இந்த ஃப்ரூட்ஸ், அந்த கொட்டை இருக்கும் இல்லையா, அந்த கொய்யா பழம் இருக்கும் இல்லையா, அந்த கொட்டைலாம் மெயினா மாட்டும் போது தான் அந்த மாதிரி பண்ண வேண்டியது. அந்த குச்சி கொடுப்பாங்க உணவு இருந்தோன்னு, அதை 4-5 எடுத்து வச்சுட்டு அப்பப்ப குத்துவேன். டாக்டர் கன்சல்ட் பண்ணும்போது அது பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் விட்டுட்டேன், அது வேற. ஆனா அது வந்து அது உபாதையானது, அதுக்கு கெடுதலானது அப்படிங்கறதே இந்த சொத்தப்பல்லு டெஸ்ட் பண்ணும்போது தான் தெரிஞ்சுது. சாப்பாடு மாட்டும் போது என்ன பண்ணுவாங்கன்னா, யூஸ்வலா அந்த டூத் பிக் வச்சு குத்திட்டே இருப்பாங்க அந்த இடத்துல. அப்போ குத்த என்ன ஆகும்னா, அந்த கம்க்கு கீழே இருக்கிற அந்த போன் வந்து இவங்க குத்த கொஞ்சம் கொஞ்சமா கீழே இறங்க ஆரம்பிக்கும். ஆட்டோமேட்டிக்கா இவங்களாவே அவங்களுக்கு தெரியாமலே அந்த இடத்துல ஒரு ஸ்பேஸை இன்க்ரீஸ் பண்றாங்க. அந்த ஸ்பேஸ் வந்து அதிகமாகும். அப்ப இன்னுமே அவங்களுக்கு ஜாஸ்தியா ஃபுட் வந்து அக்யூமுலேட் ஆயிட்டே இருக்கும். அதுக்கு வந்து பெஸ்ட் பிரஷிங் தான். பிரஷிங் அண்ட் கார்கிளிங், அதுதான் இன்டர்டென்டல் பிரஷ்னு விக்குது. டென்டல் ஃப்ளாஸ்ன்னு ஒன்று இருக்குது, அது ட்ரை பண்ணலாம். அப்ராடில் வந்து இப்போ மேக்ஸிமம் எல்லாருமே பண்ணக்கூடிய ஒரு இது ஆஃப்டர் ப்ரஷிங் டென்டல் ஃப்ளாஸ் யூஸ் பண்ணுறது. அது வந்து பல் இடுக்குகளை க்ளீன் பண்ணுறதுக்கு அதுக்காகவே உள்ளது. வேற நம்ம இந்தியாவில் வந்து அது கொஞ்சம் யூசேஜ் கம்மி தான். என் தந்தையார் வந்து 84 வயதில் மறைந்தார். அவரை சிறையில ஏற்றும் போது அவர் பல் இன்டாக்டா இருந்தது. எல்லா பல்லுமே நல்லா இருந்துச்சு, எல்லா பல்லுமே இருந்துச்சு, எல்லா பல்லும் இன்டாக்டா இருந்தது. இப்ப எனக்கு பாத்தீங்கன்னா இந்த வயசுல சின்ன சொத்த புரிஞ்சு 4 பல்ல மாத்திட்டேன். இது மாதிரி இது வந்து ஹெரிடிட்டரியா அல்லது இடையில வர்ற ஒரு, அதாவது ஹெரிடிட்டரி இஸ் ஒன் ஆஃப் த ரீசன் சார். ஹெரிடிட்டரிங்கிறது டீத் ஸ்ட்ராங்கா இருக்கு, ஒன் ஆஃப் த ரீசன்ஸ். அம்மா அப்பாவுக்கு சொத்த நிறைய இருந்தா குழந்தைங்களுக்கு சொத்த வருது. we have seen that. அதே மாதிரி நீங்க சொன்ன மாதிரி இஃப் யூ பழைய காலத்துல வந்து என்வாயர்மெண்டல் சிச்சுவேஷன் வேற. அப்போ வந்து சுத்தமான காற்று, சுத்தமான தண்ணி, சுத்தமான ஃபுட் ஆக்டிவிட்டிஸ், அதனால பல்லு ஸ்ட்ராங்கா இருக்கும். இல்லை, நானே பார்த்துருக்கேன், ஒரு வயசானவருக்கு பல்லு எடுப்பேன், ஒரு 90 இயருக்கு, அவர் எலும்பு பார்த்தீங்கன்னா கல்லு மாதிரி இருக்கும். ஆனால் இதுவே இப்போ யங் ஜென்ரேஷன் நாங்கள் பல்லு எடுக்கிறோம் அப்பளம் மாதிரி நொறுங்குது எலும்பு. ஸோ அதுனா என்ன அர்த்தம்னா அந்த ஜென்ரேஷன் சேஞ்ச் தான். இப்போ நம்ம சாப்பிட்ற பொருள்னாலேயே பல் சொத்தையும் வருதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த பல் சொத்தை வந்த பல்லு அவ்வளோதான் அதுக்கு ஆயுசா, இல்லை அதுக்கு சொத்தையில வந்து நிறைய இது இருக்கு. ஃபர்ஸ்ட் எனாமல்ல கேரிஸ் வரும்போதோ டென்டின்ல வரும்போதோ
முதல் லேயர்ல எல்லாம் இருக்கும்போது ஃபில்லிங் பண்ணலாம். அதுவே ஆழமா உயிருள்ள பகுதி பக்கத்துல போகும்போது வேர் சிகிச்சை பண்ணுவோம். அதையும் தாண்டி போகும்போது ரொம்ப டீப்பா போகும்போது தான் வேற வழி இல்லாம அந்த பல்லை எடுக்க வேண்டிய நிலைமை இருக்கு. பல்லை எடுத்தாலும் நாங்க இமீடியட்டா ரீப்ளேஸ் பண்ண தான் சொல்றோம். ஏன்னா ஒரு பல்லை எடுத்து ரீப்ளேஸ் பண்ணாட்டி பக்கத்து பல்லெல்லாம் அந்த கேப்பை வந்து சாஞ்சிரும். சாஞ்சு ஒரு பல்ல எடுக்க போய் 4 பல்ல பிரச்சனை வந்துடும். சரி, இப்போ வந்து அவர் சொன்னார் எங்க தந்தையாருக்கு வந்து 80 வயசுல அவர் இறப்பும் போதும் எல்லா பல்லும் இருந்தது. உங்க அப்பா ஒரு நாளைக்கு எத்தனை தடவை பல் தேய்ப்பாங்க? எனக்கு தெரிஞ்சு லேட்டர் ஸ்டேஜில் தான் ப்ரஷ் பேஸ்ட் யூஸ் பண்ணார். 60 வயசு வரை அவர் வேப்பங்குச்சி, இந்த கோபால் பல்பொடி இந்த மாதிரி பற்பொடிகள் பயன்படுத்தியிருக்காரு. ஒரு நாளைக்கு ஒரு வாட்டி தேய்ப்பாரு, அவ்வளவுதான், அதுக்கு மேலே கிடையாது இல்லையா? இப்போ நம்மளுடைய அந்த காலத்து பழக்க முறைகள் அப்படிங்கிறது வந்து ஒரு நாளைக்கு ஒரு வாட்டி பல் தேய்ப்பாங்க, வீடுகள்லயே பல்பொடி தயார் பண்ணி தேய்க்கிறது அப்படிங்கக்கூடிய வழக்கம் தானே இருந்துச்சு. இன்னைக்கு ஒரு நாளைக்கு 2 தடவை பல் தேய்க்கணும் அப்படின்னு சொல்றீங்க. ஒரு தடவைல இருந்து 2 தடவை பல் தேய்க்கிறது வந்து ஒரு நியாயமான கூற்று. ஓகே, சரிங்களா? ஒரு சிலர் வந்து ஒரு வாட்டி தான் பல் தேய்ப்பாங்க. அவங்களெல்லாம் வந்து நம்ம வந்து நீ கண்டிப்பா 2 தடவை பல் தேய்க்கணும் அப்படின்னு சொல்றது வந்து எனக்கு குற்றமா படுது. சார் சொன்னது கரெக்ட் தான், பட் 2 வாட்டி தேய்க்கிறது நல்லது தான். ஏன்னா நம்ம தூங்குறப்போ நம்ம சாப்பிட்டு தூங்குறப்போ அந்த ஃபுட்டு வந்து அங்கே அக்யூமுலேட் ஆகுது, அது பாக்டீரியாவாக மாறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ அதுக்கு தான் நைட் ஒரு வாட்டி ப்ரஷ் பண்ணிட்டு தூங்க சொல்றது ரொம்ப நல்ல பழக்கம். ஸோ ட்வைஸ் a day இஸ் நாட் பேட், அது தப்பே கிடையாது. ஓகே, அதாவது சாதாரணமாக நம்ம வாயை துலக்கிறது, எதை சாப்பிட்டாலும் ஒரு வாய் தண்ணி எடுத்து குளிச்சு நல்ல கையை விளக்கிட்டு அதுக்கப்புறம் போங்க, அது போதுமானதாக இருக்கு இல்லையா? இதுக்கு இந்த பேஸ்ட் தான் வேணும், இந்த பிரஷ் தான் வேணும், இப்படிதான் வேணும் அப்படிங்கக்கூடிய அவசியம் இல்ல இல்லையா? ஒரு பேசிக் பேஸ்ட் இருந்தாவே போதும், அது வந்து எல்லா வேலையும் பண்ணிடும். ஓகே, போதுமானது. டைப் 1 டயபெட்டிக் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பேஸ்ட் வந்து அந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகிறது இல்லை. என்னுடைய டாக்டருக்கு வந்து டைப் 1 டயபெட்டிக், அவன் வந்து ஒரு 10 இயர்ஸாக வந்து இன்சுலின் போட்டுட்டு இருக்கான். யூஸ்வலாக நம்ம பெரியவங்க யூஸ் பண்ணுற பேஸ்ட் நம்ம யூஸ் பண்ணணும்னு சொன்னால் ஃபுல்லாக மஞ்சள் பூத்துரும். ஸோ அவளுக்கு நான் ஒரு 1 இயர் வந்து அப்படி தான் போட்டுட்டு இருந்தேன். பட் இந்த பேஸ்ட்னால தான் அவளுக்கு அந்த மஞ்சள் பூக்குதுன்றது எனக்கு தெரியல. ஸோ இந்த பேஸ்ட் வந்து அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு வந்து ஏன் ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது? சின்ன பசங்களுக்கு கலர்ட் பாக்டீரியா ஒட்டலாம் பல்லில். இட் மைட் பி yellow, orange, red, நிறைய கலர்ஸில் பிளாக்ல கூட வரும். இட்ஸ் கால்ட் குரோமோஜெனிக் பாக்டீரியா, கலர்ஃபுல் பாக்டீரியா, அதுவாக இருக்கலாம். நிறைய பசங்களுக்கு இருக்கு, ஒரு ஏஜ் ஆகும்போது அது போகும். இப்போ குழந்தைகள் இருக்காங்க இல்லையா, இவங்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் வரும்? குழந்தைங்களுக்கு மெயினாக வரக்கூடியது வந்து சொத்தை தான் நிறையா வரும். அது எதனால் வருதுன்னா, நிறைய பேர் ஃபீடிங் பாட்டில் யூஸ் பண்ணுறாங்க, நிறைய மதர்ஸ். அது என்ன பண்ணுறாங்க, அந்த குழந்தைங்களை வந்து அந்த அழுகக்கூடாதுங்கிறதுக்காக நைட் அதை கொடுத்துட்டு அப்படியே தூங்க வச்சிடறாங்க. அது என்ன ஆகுதுன்னா, அந்த நைட்டு தூங்கும்போது நம்ம வாயில் எச்சில் உற்பத்தி ஆகிறது இல்லை. நார்மலாக இருக்கும்போது டே டைம்லாம் நம்ம பேசுகிறோம், நிறைய ஃபங்க்ஷன்ஸ் பண்ணுறதுனால அதில் எச்சிலில் வந்து அது வாஷ் அவுட் ஆகிடுது. நைட்டு மெயினாக அந்த சொத்தை அப்படியே அந்த பால் சம்மந்தம், அதுவும் நிறைய சுகர் போட்டு வச்சுருப்பாங்க, அது அப்படியே பல்லு மேலே ஒட்டிகிட்டு இருக்கு, அது அப்படியே சொத்தையா மாறும். இப்போ குழந்தைகளுக்கு பேஸ்ட் உபயோகப்படுத்துங்க அப்படின்னு நம்ம ஒரு காலகட்டம் சொல்றோம் இல்லையா, அப்போ எந்த வயசுக்கு மேல பேஸ்ட் உபயோகப்படுத்தலாம்? ஒரு குழந்தை வளரும் போது 7வது மாசத்துல இருந்து பல் முளைக்க ஆரம்பிக்கும். நம்ம ப்ரஷ் கொடுக்க வேண்டியது எப்போ அந்த குழந்தை துப்புற ஹேபிட்டை கற்றுக்குதோ அப்போ தான் நம்ம வந்து ப்ரஷ்ஷே ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ குழந்தைங்க பேஸ்ட்டும் முழுங்கிறது நல்லது கிடையாது. அது வரைக்கும் பிளைனான ஒரு ப்ரஷ் கொடுத்து அவங்கள வந்து ப்ரஷ் பண்ண சொல்லலாம். பேஸ்ட் அவசியம் கிடையாது. பேஸ்ட் அவசியம் இல்லை. ஸோ என்ன கேட்டால் 2.5 வயசு 3 வயசுக்கு மேலே பேஸ்ட் கொடுத்தா போதும். ஓகே, இல்ல இப்ப குழந்தைகளுக்கான பேஸ்ட் அப்படிங்கிறது இருக்கு, அது மட்டும் தான் பயன்படுத்தணுமா இல்ல ஜெனரல் பேஸ்ட் கொடுக்கலாம்? குழந்தைங்களுக்கு நான் ஃப்ளூரிடேட்டட் பேஸ்ட் இருக்குங்க. ஆஃப்டர் 6 இயர்ஸ் யூ கேன் கிவ் ஃப்ளூரிடேட்டட் பேஸ்ட். எதுக்காக அப்படி பிரிக்கிறீங்க? ஃப்ளூரைடு உள்ள போகிறது நல்லது கிடையாதுங்க, உடம்புக்கு போன்ஸ்க்கெல்லாம் முக்கியமா, அதனால அப்படி பிரிச்சு கொடுக்குறது. ஓகே, இப்போ வந்து இந்த பல்லு பிரச்சனை அப்படிங்கறத வந்து நாம எப்படி புரிஞ்சுக்கிறது? சில சமயம் வாய் துர்நாற்றத்தை வச்சு இது பல்லு பிரச்சனையா இருக்கலாம் அப்படின்னு முடிவுக்கு வந்துடலாமா, இல்ல வேறு எது உபாதைகளை வந்து ஒரு சிம்டம்ஸா நம்ம வச்சுக்கிட்டு பல் பிரச்சனைகளுக்குள்ள வரலாம்? முதல்ல கூச்சமா இருக்கலாம், வாய் துர்நாற்றமா இருக்கலாம், சாப்பாடு எங்கேயாவது மாட்டிட்டு இருக்கிற மாதிரி இருக்கலாம். இதெல்லாம் தாண்டி தான் வலி வரும். ஸோ வந்து இதுதான் எங்களுக்கு ஒரு எப்போவுமே ஒரு பேஷண்ட் வரும்போது இந்த சின்ன ஸ்டேஜஸ்ல எல்லாம் வரும்போது முதல்ல எப்போவுமே எங்கேயாவது சாப்பாடு மாட்ட ஆரம்பிக்கும், அதுக்கப்புறம் மைல்டாக கூச்ச ஆரம்பிக்கும். இந்த ஸ்டேஜ்ல எல்லாம் பேஷண்ட்ஸ் வரமாட்டாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, பேஸ்ட் ஏதாவது வாங்கி டிவியில் காட்டுற ஆடை வந்து அதை பார்த்துட்டு ஒரு பேஸ்ட் வாங்கி பூசிடுறாங்க. இப்போ இவங்கள்ட்ட கேட்டுட்டு வந்துடலாம் அந்த விஷயத்துக்கு. இப்போ வழக்கமா நம்மளுக்கு லேசா ஒரு இப்போ பல்லுல இடுக்குல மாட்டிக்கிட்டு இருக்கு வச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னா இதை ஒரு பிரச்சனையாக நம்ம பொருட்படுத்துறோமா? பெரும்பாலும் இல்ல. எஜுகேட்டட் பீப்புள் கூட அது கிடையாது. அது லாஸ்ட்ல ஒரு பெயின் வந்து நமக்கு அதை பேர் பண்ண முடியாத ஒரு சிச்சுவேஷன்ல தான் நம்ம வந்து ஒரு டென்டிஸ்ட் கிட்ட போறாங்களே தவிர ஒரு ஜென்ரலா வந்து பண்றது கிடையாது. கொஞ்சம் நம்ம தாமதப்படுத்தினால காணி மதனம் கோடி விசனம்னு ஓகே, எந்த நோயுமே உடனே போறது கிடையாது. அப்படி தாமதப்படுத்தினா கோடி விசனம் பாங்க பெரியவங்க.
இம்மீடியட்டா போயிட்டோன்னா தே குட் கியூர். நாங்க அப்படி இல்ல, முத்த வச்சுட்டு சின்ன பின்னு கொண்டு எடுக்கிறத அருவாள் வச்சு வெட்டுற அளவுக்கு போறோம். எனக்கு டாக்டர்கிட்ட போக நினைப்பேன், ஆனா பயமா இருக்கும். ஒரு சின்ன ஐயோ இதை வந்து அவங்க எப்படி பெருசுபடுத்தி அதுல 4-5 நாள் அது போயிடும், அதை வந்து அதை பண்ணணும் இதை பண்ணணும் டெஸ்ட் பண்ணி ரொம்ப கஷ்டப்படுத்துவாங்க. 4 பேர்கிட்ட பல்ல காட்டுறதுக்கு விருப்பம் இல்லை. அதே மாதிரி டாக்டர் கிட்ட பல்ல காட்டணுமா அப்படின்னு நினைக்கிறோம். இது மாதிரி அலட்சிய போக்கு தான் நமக்கு இந்த மாதிரி கடைசி நேரத்துல ஒரு பல்லு தான் பாத்துக்கலாம் அப்படின்னு நினைச்சது பார்த்தா 4 பல்லு. பல் டாக்டர்கிட்ட போய் அதுல ட்ரபிள் இருந்தா நம்ம செஞ்சுன்னு தான் ஆகணும். அந்த பல்லு ஊசி போடுறதும் புடுங்குறதும் அது வீங்கிறதும் அந்த வலிய மாதிரி கொடுமை குழந்தைகள் பெற்றவர்களுக்கு அது தெரியும். அந்த குழந்தை வலிக்கு சமமா நான் நினைக்கிறது அந்த பல்லுது தான். இன்னைக்கு இப்போ சமூகத்துல வந்து பல் வலி அதிகமாக வந்துரும் அப்படிங்கக்கூடியது இல்ல ஒரு நம்பிக்கையின்மை, அப்புறம் வந்து இதுக்கு போனா வேற ஒரு பிரச்சனையில போயிருமோ, இதை பிறகு பாத்துக்கலாம் அப்படின்னு பல்வேறு காரணங்கள் அவங்க சொல்றாங்க. ஒரு பயமாக இருக்கலாம், இல்ல ஒரு ஃபீஸ்னு ஒரு காரணியாக இருக்கலாம், இப்படின்னு நிறைய விஷயங்கள் அவங்க சொல்றாங்க இல்லையா? அப்படிதான் அவங்களை அணுகுறாங்களா? இல்லை, ஆக்சுவலாக பேசிக் ஒப்பீனியன், பீப்புளோட பேசிக் ஒப்பீனியன் என்னன்னா, இப்போ சப்போஸ் ரைட் ஹேண்டில் அடிபட்டிருக்கு ஏதாவது அந்த மாதிரினா they cannot do anything, ஒரு வேலை செய்ய முடியாது. ஸோ இமீடியட்டாக ஒரு ஜென்ரல் ஃபிசிஷியனை போய் பார்ப்பாங்க. ஆனால் இதுவே இப்போ ரைட் சைடில் ஒரு பல்லு ஏதோ பிரச்சனை அப்படின்னா நீங்கள் யூஸ் ஆப்போசிட் சைட், இந்த சைட் சாப்பிட்டுக்கிறாங்க. ஓகே, இந்த சைட் சாப்பிட்றோம்ல, அதனால என்ன இருக்கு, இன்னொரு நாள் போகலாம் அப்படின்னு அந்த அலட்சியம் தான் வந்து பேசிக் ரீசன். அவங்க வந்து டென்டல் ட்ரீட்மெண்ட் வந்து தள்ளி போறதுக்கான ஃபர்ஸ்ட் ரீசன் வந்து அலட்சியம் தான். அதுக்கப்புறம் அந்த அலட்சியம் தான் ஃபர்ஸ்ட் ரீசன். அதுக்கப்புறம் தான் பெயின், ட்ரீட்மெண்ட் ப்ரொசீஜர், அந்த பயம், ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் எல்லாம். நான் பெண்கள் இருக்கிறதுனால கேட்கிறேன். சில பெண்கள் தங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த உபாதைகளை வெளியில சொல்றதுலயோ இல்ல டாக்டர்கிட்ட போனா ஊசி எல்லாம் போட்டுருவாங்க, மருந்தெல்லாம் வந்துடும், பயமா இருக்கும் அப்படிங்கறதுனாலே ஒத்தி போடுறவங்க இருக்காங்களா? அந்த டீனேஜ் கேர்ள்ஸ் மூலம் டென்டல் ட்ரீட்மெண்ட் அப்படின்னாலே ஒரு பெயின்ஃபுல் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு ஒரு இருக்கு. உள்ளே வந்தாலே நார்மலாக வந்து வலிக்குமா, ஒரு மவுத் மிரர் எடுத்து இப்படி சும்மா நம்ம இப்படி பார்க்க முன்னாடியே டாக்டர் என்ன பண்ண போறீங்க, பயமாக இருக்குது அப்படின்னு. ஃபீஸ் மெயினாக எல்லாரும் சொல்கிறது முன் வைக்கிறது, காசு ஜாஸ்தியாக வாங்குறாங்க அப்படின்னு. சின்னமாக இருக்கும்போதே நீங்கள் டென்டிஸ்ட் கிட்ட வரும்போது பைசா ரொம்ப கம்மியாயிடுது. வேறஸ் நீங்கள் அப்புறம் பண்ணலான்னு தள்ளி போடும்போது ரேட்ஸ் ஜாஸ்தி ஆகுது. அந்த டைமில் தான் வந்து டென்டிஸ்ட் ஜாஸ்தியாக காசு வாங்குறாங்க அப்படின்னு சொல்கிறது. எல்லா ட்ரீட்மெண்ட்டுக்கும் ஒரே ப்ரைஸ் வாங்குறது இல்லை, நோயினுடைய தன்மையை பொறுத்து. அதனால எவ்வளோ சீக்கிரம் டென்டிஸ்ட்டை பார்க்குறீங்களோ அதுக்காக தான் நாங்கள் சொல்கிறது 6 மாதத்துக்கு ஒரு தடவையாவது டென்டிஸ்ட் வந்து பாருங்க அப்படின்னு. அப்போ சின்னமாக ஏதாவது இருந்ததுன்னா உடனடியாக அதை நாங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணிடலாம். சில பேருக்கு வந்து பல்ல மாற்றி நம்ம வச்சுக்கிட்டா வந்து அழகாயிருவோம் அப்படிங்கக்கூடிய நம்பிக்கையோடு வருவாங்க. ஆனால் அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி தானே நீங்கள் பல்லு வைக்க முடியும். அதில் என்ன சிக்கல் இருக்கு? என்ன டாக்டர் அழகாயிருவேன்னு பார்த்தா இப்படியே விட்டுருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. நிறைய பேர் மேரேஜுக்கு முன்னாடி வருவாங்க. மேரேஜுக்கு முன்னாடி வந்துட்டு பல்லாம் மாற்றமா முடிஞ்சிருக்கு, இயற்கையாக இருக்கிற பல்ல இயற்கையாக மூவ் பண்ணி இயற்கையாக வைக்கிறது நல்லது. நான் ஒரு 10 நாள் ரெடி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இயற்கையாக இருக்க பல்லாம் செயற்கையாக மாற்றி பண்ணுறது அந்தளவுக்கு அட்வைசபிள் கிடையாது. அது இயற்கையாக பண்ண முடியாதுன்ற போது தான் அது பண்ணணும். இப்போதைக்கு நல்லாயிருக்கும். ஒரு செயற்கையாக பண்ணும்போது ஒரு 10 வருஷம் கழிச்சோ இல்லை 20 வருஷம் கழிச்சோ அதில் கண்டிப்பாக பிரச்சனை வரதான் செய்யும். நம்ம அழகை விட நம்மளோட ஹெல்த் ரொம்ப முக்கியம். அதை காஷியஸ் வச்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி டாக்டர் என்ன அட்வைஸ் பண்ணுறாங்களோ அவங்க அட்வைஸ் ஃபுல்லாக கேட்டுட்டு அதுக்கப்புறமா ட்ரீட்மெண்ட் எடுத்து நல்லது. பல்லுக்கு இருக்கிற இடத்துல தான் நம்ம வைக்க முடியும். இருக்கிற எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் பண்ணக்கூடாது. ஓகே, இப்போ வந்து அந்த காலத்துலலாம் பல்ல வந்து ஒரு நூலை கட்டியே புடுங்கிடுவாங்க இல்லையா? அந்த வழக்கம் இருந்தது தானே? டாம் சாயர்ல வரும். அந்த ஆண்ட் போலி வந்து அவங்க அந்த சின்ன பையன் பல்வலி ஸ்கூலுக்கு போக வேண்டாம்னு சொல்லிட்டு ஏமாத்த எனக்கு பல்வலி போக முடியாதும்பா. அப்ப அந்த ஆண் பாலி வந்து ஒரு சில்க் த்ரெட் வச்சு கட்டி இழுத்துட்டு இப்ப எல்லாம் சரியா போச்சு ஸ்கூலுக்கு போ அப்படிம்பாங்க. வயசானவர்கள் பெரும்பாலும் வீட்டுல அப்படியே வந்து பல்லு ஆடிக்கிட்டே இருந்துச்சு நான் எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வரக்கூடியவங்க கூட இருந்திருக்காங்க இல்லையா? என்னோட தாத்தா அப்படிதான். அவருக்கு வந்து நல்ல ஆரோக்கியமான ஒருத்தர் தான். பல்லு அதாவது ரொம்ப ரூரல் வில்லேஜில் ஹாஸ்பிட்டல் கிடையாது. நைட்டு வலி தாங்க முடியாமல் தானாக பிடுங்கிட்டார். அடுத்த நாள் தான் ஹாஸ்பிட்டலுக்கு போக முடிஞ்சது 2 நாள் கழிச்சு. ஆனால் அதில் வந்து அவருடைய பிரெயின் பாதிக்கப்பட்டது, நரம்பு பாதிக்கப்பட்டது. அப்புறம் அவர் மனநிலை பாதிக்கப்பட்டவராக மாறினார் ரொம்ப நாள். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு இறந்தார். வந்து அதுல இருந்து பல்ல வந்து தானா புடுங்க கூடாதுங்கிறது வந்து மிக முக்கியமான விஷயம். இப்போ சமீபத்தில் கொஞ்சம் வருஷங்கள் முன்னாடி நான் ஒரு ஹவுஸ் சர்ஜனா டென்டல் காலேஜில் இருக்கும்போது ஒரு கேஸ், ஒரு 26 வயசு பேஷண்ட், ரொம்ப கிரிட்டிக்கலான ஸ்டேஜ். கொஞ்சம் மணி நேரம் தாமதிச்சோன்னா அந்த பேஷண்ட் இறந்துருவாங்கன்னு நிலைமை. என்ன ஹிஸ்ட்ரி, நான் என்ன பண்ணியிருக்காரு அந்த பேஷண்ட்னா, கட்டிங் பிளேயரை வச்சு பல் எடுத்துட்டார். அவர் சொல்ற ரீசன் என்னன்னா, நீங்க யூஸ் பண்ற இன்ஸ்ட்ருமெண்ட் கட்டிங் பிளேயர் மாதிரி தானே இருக்கு, நானே எடுத்துட்டேன்.
அது ஃபுல்லாக இன்ஃபெக்ட் ஆகி அது போய் இந்த 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 கழுத்து வரைக்கும் இன்ஃபெக்ஷன் இறங்கி லுட்விக்ஸ் ஆஞ்சைனான்னு சொல்லுவோம். அந்த ஒரு ஸ்டேஜுக்கு வந்து அப்போ இமீடியட்டாக இந்த பேஷண்ட்டை ட்ரீட் பண்ணாட்டி அந்த பேஷண்ட் இறக்குற நிலைமை. அதாவது ப்ரொஃபஷனை அவங்கக்கிட்ட விட்டுறணும். அதுதான் நாங்கள் சொல்கிற பாயிண்ட். ஒரு பல்லு ஒருத்தருக்கு வலி வந்துருச்சுன்னா அவங்க ஒரு மருத்துவமனை மட்டும் இல்லை, அவங்கள சுற்றி இருக்கவங்க அத்தனை பேருமே பல் டாக்டர் ஆகிடுவாங்க. பக்கத்து வீட்டுக்காரன் சொல்லுவான், அதில் வந்து பான் பராக்கு வை, அதில் வந்து இப்போ புகையில கொஞ்சம் வச்சு விடு, அங்கே கிராம்பு வை, மண்ணெண்ணெயை போட்டு வாய் கொப்பளி, ஏன் மண்ணெண்ணெய் போட்டு வாய் வத்தி குச்சி கொடு கீழ்ச்சி கொடுன்னு கூட சொல்லுவாங்க கூடாது. ஆளாளுக்கு தெரிஞ்சதெல்லாம் சுற்றி அவ்வளோ டாக்டர் கிளம்பிடுறாங்க. ஆமாம், சுற்றி எல்லாரும் பண்ணிட்டு ஓஹோ மோசமான கண்டிஷனில் நம்மக்கிட்ட வலி தாங்கவே முடியாதுன்ற ஸ்டேஜில் ராத்திரியில் 2 மணிக்கு எங்கள் வீட்டு கதவு தண்ணி யாரான லைட்டு போட்டு பார்த்தாக்கா குதிச்சுக்குன்னு ஒரு ஆள் நின்றுட்டு இருப்பாங்க அப்படின்னு. இதெல்லாம் நடக்குது. டாக்டர் பல் டாக்டர்னு இல்லை, எல்லாருமே பல் டாக்டர் தான் இன்னைக்கு. இவ்வளவு ரிஸ்க் எடுக்கிறதுமே வந்து ஒரு ஃபீஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு காரணம் தானா? ஃபீஸ்ன்னு மட்டும் சொல்லிட முடியாது சார். முதல்ல வந்து ஆக்சுவலாக அவங்ககிட்ட இந்த செட்டப்பை பார்க்கறதுக்கே பயப்படுறாங்கன்றது உண்மைதான். அது ஒரு லைட் ஹீட்லாம் போட்டு லைட்டெல்லாம் பார்த்துட்டு சேர் எல்லாம் போட்டு இப்படி உட்கார வச்சு இப்போ வந்தோடனே நீங்கள் உட்காருங்கன்னா அந்த டென்டல் சேரை தவிர மற்ற எல்லாத்துலேயும் உட்காருவோம். என் சேர்லேயும் முதல்ல போய் உட்காந்துருவாங்க முதல்ல பேஷண்ட்டு. அப்புறமா இல்லைங்க அங்கே உட்காருங்க, அங்கே அதில் உட்காருங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி உட்காந்துட்டு நம்ம எதிரில் அப்படி போய் நின்று பார்த்தோம்னாக்கா அதுவும் என்னெல்லாம் பார்த்தான்னா குழந்தெல்லாம் அப்படியே தெரிச்சு ஓடும். இல்ல இந்த மாஸ்க்லாம் வேற போட்டுட்டு கையில குரடு கிரடுலாம் வேற வச்சுட்டு அதெல்லாம் வச்சுட்டு போட்டா யாரா இருந்தாலும் பயம் ஏற்படும். அதெல்லாம் அவங்க கிட்ட நம்ம வந்து பேஷண்ட்ஸ் நம்ம பேசுற கனிவு அது வந்து நாம டாக்டர்ஸ் கிட்டயும் இருக்குது. அதையும் சொல்லி தரணும். இப்போ வந்து ஆக்சுவலா காலேஜஸ்ல நம்ம எப்படி அதெல்லாம் அந்த சைக்காலஜி அதெல்லாம் உண்டுதான். இப்போ நம்ம வந்து பழங்காலத்துல வந்து ஆலும் வேலும் பல்லுக்குருதி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த காலத்துல நம்ம எல்லாமே வந்து ஆலங்குச்சியும் வேலங்குச்சியும் தான் நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருந்தோம். இன்னைக்கு இருக்கக்கூடிய மாதிரி இத்தனை வெரைட்டியான பேஸ்டோ பிரஷோ இல்ல வகைக்கு வகையோ அப்படிங்கறதெல்லாம் இல்லை. ஆனால் அந்த காலத்துல பல் உறுதியோடு தானே இருந்திருக்கிறாங்க. சோ அந்த நம்ம இந்திய முறை அப்படிங்கறத விட்டுட்டோமா இல்ல அது மழுங்கடிக்கப்பட்டுருச்சா? அதை நம்ம எப்படி பார்க்கணும்? அப்புறம் எல்லாமே பொல்யூட்டட். இங்க வந்து நம்ம என்ன சுத்தமான காத்து இருக்கா, தண்ணி இருக்கா, சாப்பாடு இருக்கா, வெஜிடபிள்ஸ் இருக்கா, எதுவுமே சுத்தமான ஒண்ணு கிடையாது. எல்லாமே பொல்யூட்டட். நம்ம பாய்சனை தான் சாப்பிட்டுட்டு இருக்கோம். வந்து எல்லாமே நம்முடைய கலாச்சாரம் மாதிரி இருக்கு, நம்முடைய லைஃப் ஸ்டைல் மாதிரி இருக்கு, நம்முடைய ஸ்ட்ரெஸ் அதிகமா இருக்கு, ஃபுட் ஹேபிட் மாதிரி இருக்கு. ஆனா நம்ம இன்னைக்கு அந்த ஆலங்குச்சிக்கு வேலங்குச்சிக்கு போறது இல்ல. அதுக்கு போக டைம் இல்ல நமக்கு. வந்து அதை தேடி எங்க நான் வேலங்குச்சியை தேடி நம்ம எங்க போறோம், அதுக்கான டைம் நமக்கு கிடையாது. வேலும் பல்லு குருதி நீங்க சொன்னதுனால நான் சொல்றேன். ஒரு காலத்துல நம்ம வந்து அந்த கறி உப்பு அதெல்லாம் போட்டு தேய்ச்சிக்கிட்டு இருந்தாங்க. அதுல வந்து சித்த மருத்துவம் நாட்டு மருந்து அப்படிங்கிற மாதிரி வந்துருச்சு. ஆனா இப்பவே வந்து யூரோப்பியன்ஸ் வந்து நிறைய இந்த கறியெல்லாம் போட்டு ஆக்டிவேட்டட் சார்கோல்னு சொல்லிட்டு அவங்க இப்ப ஆரம்பிக்கிறாங்க. அதை வர்த்தக ரீதியா அவங்க பிரபலமாக்கும் போது எல்லாருமே கறியை வச்சு பல் தேய்ப்போம். சரிங்களா? இப்ப நீங்க இந்த சவுதி அரேபியால நிறைய பெரிய பணக்காரங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இன்னும் வேப்பங்குச்சி தான் எடுத்துட்டு போவாங்க. ஓகே, சரிங்களா? அதனாலே நான் நிறைய அட்வொகேட் பண்றதே இல்லை. பிரஷ் பண்றதுக்கும் பேஸ்ட் யூஸ் பண்றதுக்கும் அட்வொகேட் பண்றது இல்லை. ஒரு மருத்துவரா நீங்க வந்து அந்த வேப்பங்குச்சியும் ஆலங்குச்சியும் நல்லது அப்படிங்கிற நான் வந்து ஆங்கில மருத்துவரா என்னால அதை அட்வொகேட் பண்ண முடியாது. ஆனா நீங்க பர்சனலா ஒத்துக்கிறீங்களா? உண்மையிலே நல்லதுதான். ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா பிரஷ் வந்துட்டு ஒரு பிரிசில்ஸ் வந்து பிளாஸ்டிக்ல இருக்கும். சேம் அதே மாதிரி பிரஷும் வந்துட்டு ஃபுல் பிளாஸ்டிக்ல தான் இருக்கும். நீம் வந்துட்டு ஃபுல்லி ஆர்கானிக், இது இன்ஆர்கானிக். உங்களுக்கு கீழே போட்டீங்கன்னாக்கா தரையில மக்காது, அது மக்கிடும். நீங்க நார்மலா நீம் பிரஷ் பண்ணீங்கன்னாக்கா அதுல இருக்கிற அந்த இது வந்து சாஃபன் ஆயிடும். எந்த ஒரு மரக்குச்சிலும் இல்லாத அளவுக்கு சாஃபன் ஆகிறதுக்கு அதுக்கு மட்டும் தான் ஸ்ட்ரென்த் இருக்கு. அந்த பிரஷ் நம்ம உள்ளுக்குள்ள கூட போகும். போட்டீங்கன்னாக்கா கண்டிப்பா உங்களுக்கு வந்து கம்ஸ் எல்லாம் டேமேஜ் ஆகாது. அது கரெக்டா அந்த காலத்துல இருந்து பழகினவங்க விளக்குனவங்களுக்கு தெரியும். உப்பு இருக்கு இல்லையா, அது பல்லுக்கு அவ்வளவு நல்லதா? உப்பு வந்து ஒரு அபரேசிவ் மாதிரி தான். உப்பையே போட்டு தேய்க்கிறது மூலமா பல் தேய்மானம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால கூச்சம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. உப்பை வந்து வெதுவெதுப்பான நீரில் நீங்கள் எவ்வளோ வேணால் கரைச்சி நல்லா வாய் கொப்பளிக்கலாம். அது ஒரு நல்ல கிருமி நாசினி, அது நல்லா வாயை சுத்தமாக வச்சுக்கும். ஆனால் உப்பை வந்து டைரெக்டாக வந்து தேய்க்கிறது வந்து அந்த அளவுக்கு உசிதமான ஒரு விஷயம் கிடையாது. ஒரு பேஸ்ட்ல எவ்வளவு கெமிக்கல் சேர்ந்துருக்கு எவ்வளவு கெமிக்கல் சேரல அப்படிங்கிற இண்டக்ஷன்ஸை நம்ம பார்த்து புரிஞ்சிக்கக்கூடிய தன்மை நம்மளுக்கு புரியுமா? இருக்குது சார். எப்படிமா? பேஸ்டோட எண்ட்ல வந்து ஒரு கிரீன் கலர் பாக்ஸ் போட்டிருக்கும். அந்த மாதிரி இருந்ததுன்னா அது ஹெர்பல் அப்படின்னு. ஓகே. ரெட் கலர்ல இருக்கும், பிளாக் கலர்ல இருக்கும். அதெல்லாம் கெமிக்கல்ஸ் ஜாஸ்தியா இருக்கு. ரெட் கலருக்கு என்ன, பிளாக் கலருக்கு என்ன எங்களுக்குமே அதுல தெரியாது. ஏன்னா எல்லாமே வர்த்தக ரீதியா அவங்க பாக்ஸ்ல அடைச்சு முடிச்சுதான். எங்களை கூப்பிட்டு கேட்டுலாம் அவங்க போடுறது கிடையாது.
ஓகே, இல்ல அதுதான் உண்மை. பொருளா இருந்தாலும் அப்படி சரிங்களா? ஒரு மருந்து எடுக்கிறீங்கன்னா அந்த மருந்து வந்து டாக்டர்ஸை கேட்டுட்டு தான் அவங்க டிசைட் பண்றதெல்லாம், காம்போசிஷன் டிசைட் பண்றதெல்லாம் கிடையாது. அவங்க செய்வாங்க, விற்கிறதுக்கு மருத்துவர்கள் தேவை. இவ்வளவு வர்த்தக போருக்கு நடுவுல சரியான பொருட்களை நம்ம பேஷண்ட்ஸுக்கு, நான் வந்து எல்லாருக்கும் நீங்க சொல்லணும் அப்படிங்கிறது இல்ல, இப்போ உங்களுடைய பேஷண்ட்ஸுக்கு நீங்க சஜஸ்ட் பண்றதுக்கு தயாரா இருக்கீங்களா? எல்லா பெரிய கம்பெனிலையுமே சாதாரண பேஸ்ட் இருக்கு, ஆரம்ப நிலை பேஸ்ட், ஒயிட் பேஸ்ட், சரிங்களா? அதை தான் நாங்கள் பரிந்துரைக்கிறோம். ஒரு சிலர் வந்து கூச்சம் இருக்கு அந்த மாதிரி வருவாங்க, அவங்களுக்கு அந்த டிவியில் வர்ற பேஸ்ட்ஸ்லாம் இல்லாமல் எங்களுக்கு தனியாக அதுக்குன்னு சென்சிட்டிவிட்டியை குறைக்கிறதுக்கு பேஸ்ட் இருக்கு. ஓகே, அதை நாங்கள் ப்ரிஸ்கிரைப் பண்ணுவோம். இன்னைக்கு வந்து பெரும்பாலும் உங்கள் மீதான இருக்கக்கூடிய குற்றச்சாட்டு அப்படிங்கிறது அதிகமாக டென்டல் டாக்டர்ஸ்லாம் ஃபீஸ் வாங்குறாங்க அப்படிங்கிறது தான். உங்கள் வாழ்வாதாரம் அப்படிங்கிறது நிறைய நீங்க ஃபீஸ் வாங்குறதுனால நல்ல செழிப்பாக தான் இருக்கீங்களா, எப்படி இருக்கீங்க? வருவாய் வந்து ஆக்சுவலாக வந்து இப்போது நிறைய டென்டிஸ்ட் வந்துட்டாங்க. ஒரு தெருவில் பார்த்தீங்கன்னா ஒரே தெருவில் 3 டென்டிஸ்ட் பக்கத்தில் இருக்காங்க. ஒரு டாக்டர்கிட்ட இத்தனை கூட்டம் இருக்குதுன்னு மட்டும்தான் ஜனங்க வெளியில் பார்ப்பாங்க. அவன் உள்ளே போய் கேட்பான், அவருடைய மெயின் மோட்டிவேஷன் இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு என்ன சார்ஜ் பண்ணுறாரு டாக்டர், அது மட்டும் தெரிஞ்சிடுச்சுன்னா டாக்டர் அது எங்கள் வீட்டில் வந்து ஒரு வேலை இருக்குது, இது முடிச்சுட்டு நாளைக்கு கண்டிப்பாக உங்களை வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்து கிளினிக்கில் போய் இதே கதையை மறுபடியும் பேசுவார். இந்த 3 இதில் பார்த்துட்டு இதில் யார் வந்து உங்களுக்கு வந்து அந்த மாதிரி அவங்க பேஷண்ட்ஸ் வந்து ஒவ்வொருத்தர்கிட்டையும் வந்து இதெல்லாம் செலக்ட் பண்ணிட்டு தான் வராங்க. அப்புறம் பார்கெனிங் மெயின், எதுவும் பேட் ஆட்டிடியூட் அந்த வந்து குறைச்சி பண்ணுங்க, இது பண்ணுங்க, அதை காம்ப்ரமைஸ் பண்ண குவாலிட்டி ஆஃப் த ட்ரீட்மெண்ட் காம்ப்ரமைஸ் ஆகும். ஸோ அதில் காம்ப்ரமைஸ் பண்ண முடியாது. குவாலிட்டி ஆஃப் த இப்போ டென்டிஸ்ட் டிசைட்ஸ்னா ஹஸ் டு கிவ் குவாலிட்டி ஆஃப் த ட்ரீட்மெண்ட். ஒரு பேசிக்கான ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு, சாதாரண ட்ரீட்மெண்ட்டுக்கு எல்லாரும் பொதுவாக ஒரு சார்ஜ் தான் வாங்குறீங்களா இல்லை வேறுபடுதா? எல்லாம் டிஃபரன்ஸ் இருக்கு சார், கண்டிப்பா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க சீனியாரிட்டி பிரகாரம் சார்ஜ் பண்றாங்க. ரெண்டாவது குவாலிட்டி ஆஃப் ட்ரீட்மெண்ட்ஸ் கூட இருக்கு. நாங்க ஒரு 40 ரூபா சிமெண்ட் யூஸ் பண்ணலாம், அதே இடத்துல 4000 ரூபா சிமெண்ட் யூஸ் பண்ணலாம். ஸோ குவாலிட்டி ஆஃப் ட்ரீட்மெண்ட் கண்டிப்பா வேரி ஆகும். ஸோ டாக்டர்ஸ் அதுக்கு தகுந்தபடி சார்ஜ் பண்ணுறாங்க, அவங்க சீனியாரிட்டிக்கு தகுந்தபடி சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ கண்டிப்பாக காஸ்ட் எல்லா இடத்துல ஒரே மாதிரி இருக்கிறதுக்கு சான்சஸ் கம்மி. ஓகே, அப்போ வரக்கூடிய கஸ்டமருக்கு இது வந்து இந்த ரேட்ல இருக்கிறது தான் நாங்கள் பயன்படுத்துறோம், அதனால இந்த ரேட் அப்படின்னு நீங்க சொல்றீங்களா? இப்போ சொல்ல ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா முதல்ல அது சொல்லாமல் இருந்தாங்க டாக்டர்ஸ், ஏன்னா அவங்க ஃபேஸ் வேல்யூவை பார்த்து போயிட்டு இருந்தாங்க. இப்போ நாங்கள் ஃபர்ஸ்ட் அவங்களை எஜுகேட் பண்ணுறோம், மோட்டிவேட் பண்ணுறோம், ப்ராடக்டோட டீடைல்ஸ் கொடுக்குறோம், அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து ஒரு டிசிஷன் எடுக்க வைக்கிறோம். ஸோ அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது பெட்டர். சரி, ஒரு பெண்ணாக இருக்கிற பட்சத்தில் உங்களை சமூகம், இந்த மக்கள் வந்து அணுகும் பொழுது ஒரு ஆண் டாக்டர்கிட்ட போனா நல்லா பாத்துருவாங்க, ஒரு பெண் டாக்டர் எப்படி பார்ப்பாங்களோ அப்படிங்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கா? இன்னுமே இருக்குது. நீங்க ஒரு ஜென் டாக்டர்கிட்ட போகும்போது அவங்களோட அணுகுமுறையிலேருந்து, அவங்க பேசுற விதத்துலேருந்து, அவங்க நம்புற விஷயம் இருக்கு பாத்தீங்களா, அதுலயே டிஃபரன்ஸ் இருக்கும். ஒரு லேடிஸ்ட வரும்போது அந்த அம்மா அப்படிதான் அவ்வளவுதான் பார்ப்பாங்க அவங்க அப்படின்ற மாதிரி ஒரு நம்பிக்கை குறைவாக. ஆமா, கண்டிப்பா இருக்கும். இன்னொன்னு என்னன்னா, ஒரு ஜென் டாக்டர் போகும்போது அவங்க உட்கார்ந்து இருக்கிற அந்த அப்பியரன்ஸ் பார்த்தே அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்துடும், அந்த டாக்டர் நல்லா பார்ப்பாங்க அவங்க. நீங்க அந்த டிஃபரன்ஸ் கண்டிப்பா இருக்கு, லேடிஸ்க்கு ஜென்ஸுக்கான வித்தியாசம் கண்டிப்பா இருக்கு. சரி, வயசும் இதுல சேருதா? முக்கியமா இதுல வந்து பல்ல எடுக்கிறதுல பார்ப்பாங்க. ஒரு பொண்ணால அந்த பல்ல வந்து எடுத்துட முடியுமா, இது ஆண் டாக்டர் அப்படின்னா கண்டிப்பாக எடுத்துடுவார் அப்படிங்கிற அந்த தைரியம், அந்த நம்பிக்கை ஒரு பெண்ணாக இருக்கும்போது அது அவங்களுக்கு வர்றது கிடையாது. பார்வை சமூகத்துக்கு வந்து ஒரு பலமான வேலையெல்லாம் ஆண் மட்டும்தான் பார்க்க முடியும், சும்மா சாதாரண வேலையை தான் பெண்கள் செய்ய முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மதிப்பீடு உருவாக்கப்பட்டிருக்கு. அதன் அடிப்படையில தான் இந்த பல்ல புடுங்கி கஷ்டப்பட்டு இழுத்து எடுக்குமா அந்த பொண்ணு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை உருவாகுது, அவநம்பிக்கை. பல்லு புடுங்கிறதுக்கு பலம் வேணுமா? கண்டிப்பா பலம் தேவை. கண்டிப்பா. ஆனா அதுக்கு டெக்னிக் தான் முக்கியம் பலத்தை விட. அதனால பெண்கள் பல் எடுக்க முடியாதுங்கிறதுக்கு அப்படி ஒண்ணு கிடையாது. அது மாதிரி பொதுமக்களோட கருத்து இருந்ததுனாலும், பொதுமக்களோட கருத்து இருந்தாலும் மன்னிக்கவும் அப்படி கிடையாது. ஜென்ஸுக்கும் ப்ராப்ளம் இருக்கு. நிறைய பேர் லேடி டாக்டர்ஸ் கிட்ட தான் போவாங்க, ஜென்ஸ் கிட்ட போக மாட்டாங்க. ஃபர்ஸ்டே கேட்டுக்குவாங்க லேடி டாக்டர்ஸ் இருக்காங்களா, அதுக்கப்புறம் தான் வருவாங்க. ஓகே ஓகே, அவர் சொன்னார் இல்லையா, வயசும் எங்களுக்கு ஒரு சிக்கலா தான் இருக்கு அப்படின்னு. இப்போ ஒரு சின்ன வயசு டாக்டர்கிட்ட நம்ம போய் பாக்குறோம், ஒரு இந்த ஹாஸ்பிட்டல் இருக்கு, அவசரத்துக்கு போயிட்டோம், கதவை திறந்து பார்த்தா ஒரு சின்ன பையனா ஒருத்தர் உட்கார்ந்து இருக்காரு அப்படின்னா நம்ம அவங்கள அணுகிறதுல நம்மளுக்கு ஒரு தயக்கம் இருக்கு சார். அனுபவம் தான், அனுபவம் இருக்காது, படிச்சுட்டு அப்படியே வந்திருப்பாரு ஃப்ரெஷர், இவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குமோ அப்படின்னு. கொஞ்சம் ஏஜ்டா இருந்தா கொஞ்சம் நம்பிக்கை வருது. அது வந்து அனுபவம் மூஞ்சி பார்த்தும் இருக்கு சார். அது கொஞ்சம் நாங்க டீச்சர்ஸா இருக்கும்போது வெள்ளையா இருக்கவும் போய் சொல்ல மாட்டாம்போ, அந்த பையனை பார்த்து அவன் நல்லா படிப்பான், அவனை பார்த்தே நடத்தியிருப்பேன், கடைசியில் அது அதரமக்கா இருக்கும். ஆச்சா
நாங்க அந்த மூஞ்சி பார்த்து இந்த டாக்டர் நல்லா படிச்சிருப்பாரு அப்படி நிறைய இருக்கும் அப்படின்னு சில வச்சிருக்கோம் நாங்க. அது தப்பு தான். we have prejudiced opinion. அத ஏஜ் நிச்சயமா ஒரு ஃபேக்ட் தான். வந்துட்டு அனுபவம் ரீதியா இந்த கொஞ்சம் நிறைய கேஸ் இது மாதிரி ஹேண்டில் பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கை வரும். பொதுவா நம்ம வந்து ஒரு வாயை நம்ம பராமரிக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா என்னெல்லாம் செய்யணும் ஒரு ஜெனரலா நீங்க பாத்துக்கிறது அப்படின்னு சொன்னா என்ன? எது சாப்பிட்டாலும் நல்லா வாய் கொப்பளிச்சு அந்த உள்ள திணுக்குகள் சேராம பார்க்கணும். அடிக்கடிக்கு வாய் நம்ம முகத்தை நம்ம கண்ணாடி தலை சீவி தலை கலைஞ்சிருக்கான்னு பார்க்குறோம். எப்பயாவது பல் திறக்கும் போது வாய் திறந்து இது உள்ள எதனா கருப்பா தெரியுதா அப்படின்றது நீங்க பார்க்கலாம். தவறே இல்லை. பல்ல திறந்து பார்த்து உள்ள ஏதாவது கருப்பா இருக்குது அல்லது ஏதாவது சாப்பிட்றது போய் மாட்டுது அப்படின்னா ஏதோ கையில் இருக்கிறத எடுத்து குத்திட்டு போனா ஏன் மாட்டுது, இதை போய் ஆரம்ப ஸ்டேஜ்லேயே இப்போ பார்க்கலாம் அப்படின்ற அளவுக்குலாம் போகலாம். பேஷண்ட்ஸ் வருவாங்க, வந்துட்டு இந்த பல் மருத்துவர்கள்கிட்ட மட்டும் அவங்க கேட்குற கேள்வி என்ன, பெரும்பாலுமா கேட்குற கேள்வி என்ன அப்படின்னா, இப்போ இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணதும் அது லைஃப் லாங் வருமா சார் அப்படின்வாங்க. அப்படிலாம் சொன்னாங்கன்னா நாங்கள் போய் சொல்லணும், அப்படிலாம் வரவே வராது. அப்படிலாம் பண்ணுறதுக்காக ஒரு புது விஞ்ஞானம்லாம் எதுவும் இன்னும் வரல. அப்படி பண்ண முடியாது. எந்த மருத்துவமுமே ஒரு குறைந்தபட்சம் 5 வருஷம் இருந்தால் அது வந்து நல்ல மருத்துவம், சரிங்களா? 10 வருஷம் இருந்தால் சிறப்பான மருத்துவம். சூப்பர். இப்போ பல்லு பற்றி நம்ம பேசும்போது பல்லு கடிக்க கூடாது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, யாரையும் கடிச்சிடாதப்பா அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அது எதனால? ரொம்ப நாளுக்கு முன்னாடி எனக்கு ஒருத்தன் பல்லால கடி ஏற்பட்டது. உடனே டெட்டனஸ் கொடுத்துட்டாங்க. அங்க இருக்கிறவங்க எல்லாம் பல்லால கடிச்சிட்டானா விஷண்டா அப்படின்னாங்க. பல்லு நிஜமாவே விஷமா? பல்லு விஷம்லாம் கிடையாது. நார்மலாக வந்துட்டு ஓரல் கேவிட்டி இஸ் அ பிக் இன்ஃபெக்டிவ் ஏஜென்ட். எல்லா இன்ஃபெக்ஷனும் இருக்கும். பட் கிளென்ஸ் ஆகிறதுக்கு நம்மளுக்கு அதுக்கு தான் வாய்ப்புகள் அதிகம். அதான் அதுக்கு தான் கிளென்ஸ் அது க்ளீன் ஆகிறதுக்கும் செல்ஃபாக நம்மளுக்கு அதுக்கு தான் சலைவாஸ் இருக்கும். அதில் பைகார்பனேட்ஸ் இருக்கும். அது வந்துட்டு அந்த இன்ஃபெக்ஷனை கட்டுப்படுத்திட்டே இருக்கும் எப்பவுமே. சரி. ஸோ ஃபுட் பார்ட்டிகல்ஸ் அதிகமாக இருக்கிற இடத்துல ஃபுட் அழுகிறதுக்கான வாய்ப்பு, அழுகுனா அதில் கிருமி வர்றதுக்கான வாய்ப்பு. அப்போ அந்த பல்லுல எப்பவுமே ஒரு கிருமி இருக்கும், ஒரு உண்மை இருக்கு. அப்போ கடிக்கும் போது அந்த கிருமி உங்களோட சதையில இறங்கி அது இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கு தான் விஷம்னு சொல்லியிருப்பாங்களே தவிர கடிச்சா பாம்பு மாதிரி விஷம் கிடையாது. ஓகே, அவ்வளவுதான். அதனால தொற்று வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. சரி, இப்ப மருத்துவர்கள் பொதுவாக எல்லாருமே சேவை நோக்கம் கொண்டவர்கள், சேவை செய்யக்கூடியவர்கள் தான். சில மருத்துவர்கள் தங்களுடைய செயலின் மூலமாக வித்தியாசப்பட்டு காணப்படுவார்கள். அதே மாதிரி ஒரு பல் மருத்துவர் இங்க தன்னுடைய செயலின் மூலமாக வித்தியாசப்பட்டிருக்கிறாரு. அவரை நம்ம குழுவினர் காட்சிப்படுத்தி இருக்கிறாங்க. அவர் யார், என்ன செய்யறார் அப்படிங்கறத பார்த்துடலாம். நான் டாக்டர் வித்யா சபரி. நான் முகப்பேர் ஈஸ்டில் டென்டல் கிளினிக் வச்சுருக்கேன். கடந்த 15 வருஷமாக நான் டென்டல் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதில் நான் என்ன வித்தியாசமாக பண்ணிகிட்ருக்கேன்னா, வீட்டுக்கே போய் நாங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்கேன். நான் வயசானவங்களுக்கு, கேன்சர் பேஷண்ட்ஸுக்கு, பெட்ரிடனாக இருக்க பேஷண்ட், வீல் சேரில் இருக்க பேஷண்ட், பார்க்கின்சோனிசம், இந்த மாதிரி நிறைய பேஷண்ட்ஸுக்கு வீட்டுக்கே போய் நான் டென்டல் ட்ரீட்மெண்ட் 5 வருஷமாக பண்ணிக்கிட்டு இருக்கேன். அங்கே போய் பேஷண்ட்ஸ் கிட்ட அதை பண்ணும் போது, நம்மளே வரோம் வீட்டுக்கு பண்ணுறோன்னும் போது அவங்க ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாங்க. என்னை வந்து அவங்க வீட்டில் ஒருத்தவங்களாவே நினச்சிப்பாங்க. அவங்க காஸ்ட்ன்ற ஒரு பெரிய ஒரு விஷயம் தான் நிறைய பீப்புளில் ட்ரீட்மெண்ட்டை போஸ்ட்பான் பண்ண வைக்கிறது. ட்ரீட்மெண்ட் பண்ணிக்காமே கூட விட்டுருவாங்க. ஹவுஸ் ஒய்ஃப், பென்ஷன் வாங்குறவங்க, இல்லை பிள்ளைங்களை நம்பி இருக்கிற வயசான பேரண்ட்ஸ் எல்லாருமே வந்து இந்த காஸ்ட்ன்ற ஒரு விஷயத்தை வச்சு தான் எல்லாத்தையுமே விட்டுருவாங்க. வேண்டாம், இப்போ வேண்டாம் அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி விட்டுறக்கூடாது என் பேஷண்ட்டுங்கிறதுக்காக எவ்வளோ டிஸ்கவுண்ட் பண்ணாலும் நாங்கள் டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுக்குறோம். பட் குவாலிட்டி அண்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷன்ஸ் என் பேஷண்ட்ஸ் எல்லார்கிட்டையும் எப்பவும் இருக்கும். அதுதான் என்னோட சர்வீஸ் அவுட் ஆஃப் த பாக்ஸ் நான் பண்ணிட்டு இருக்கிறது இத்தினால. மருத்துவர்கள் பொதுவாகவே சேவை மனப்பான்மை கொண்டவர்கள், இந்த சமூகத்தின் மீது அக்கறை கொண்டவர்கள். இந்த வித்யா ஒரு உதாரணம் தான். இதே போல ஊடக வெளிச்சத்திற்கு வராமல் பல்வேறு இடங்களில் பல்வேறு நிலைகளில் மக்களுக்காகவும் இந்த சமூகத்திற்காகவும் பாடுபட்டு கொண்டிருக்கின்ற அத்தனை பல் மருத்துவர்களையும் இவர்களையும் சேர்த்து இந்த தருணத்தில் போற்றுவோம், பாராட்டுவோம். பல் மருத்துவர்கள் இன்றியும் இந்த உலகு அமையாது. இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருந்து உங்கள் கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. மீண்டும் ஒரு நீ இன்றி அமையாத உலக நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.